சேர்ந்துமே போராடுறீங்க நீங்களும் சரி கிருஷ்ணசாமி அவர்களும் சரி. ஆனால் 2 பேருக்குமான முரண்பாடு என்ன? ஒன்றுமே இல்லையே. அவர் பாட்டில் இருக்கார், நான் என் பாட்டில் இருக்கேன். அவர் வேலையை அவர் நீங்க தான் சார் அவரை வந்து அவர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாதுன்னு அடிக்கடி சொல்றீங்க. இல்லை, உண்மையை சொன்னேன். மக்கள் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவர் அமைதியாக இருக்கார். இது ஓயாமல் நம்ம சொல்லக்கூடாதுன்னு அந்த வார்த்தையை சொல்லலை. நீங்கள் கேட்டீங்க. அவர் பாட்டில் இருக்கார், நான் அவர் பணியை அவர் செய்கிறார், என் பணியை நான் செய்கிறேன். நீங்க மீடியா அவரே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, அதை அவரே போய் கேட்ட வேண்டியதானே. இல்லை, இது அவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவர் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு. இல்லை, அது அவருக்கே தெரியுமே இல்லைன்னு. நான் சொல்லி தான் இல்லை, மக்களுக்கே தெரியும், அவருக்கே தெரியுமே. இல்லை, ஒரு நான் சொல்லலையே, மக்களுக்கே தெரியுமே. மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இது நான் தான் சொல்லணும், ஜான்பாண்டியன் சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் அரசியல் புதிய தமிழர் கட்சி வச்சிருக்காரு, அவ்வளோதான். கட்சியுடைய தலைவர் அப்படி சொல்லுங்க. இல்லை, அந்த சமுதாயம் தேவேந்திரகுல சமுதாய தலைவர்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன். அவர் கட்சியுடைய தலைவர், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, அந்த சமுதாயமாக இருந்தால் தான் அந்த சமுதாயத்துக்கு போராடணும்னு எதுவும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இல்லை, இந்த தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியேற்றோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதல்ல கிருஷ்ணசாமி அவர்கள் வைக்கிறாரா இல்லை ஜான்பாண்டியன் அவர்கள் வைக்கிறாரா? 40 வருஷம் முன்னாடி நான் வச்சுட்டேங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது. அப்போ மீடியா இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது. மேடைக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். 40 வருஷம் முன்னால் நான் பேசினேன் வேணா. சரிதா, புரியுதா? அப்போவே நாங்கள் இல்லைன்னு சொன்னோம். அப்போ என்ன அர்த்தம்? படித்த வெளியே போனதுதான் அர்த்தம். இன்றைக்கி எல்லாருமே ஒத்துமொத்தமாக சொல்கிறோம், அவ்வளோ.